ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹுபாயில் நடக்க போகிற நெக்ஸ்ட் ப்ரைம்லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹுபாயில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைம் ஃபெஸ்ட்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ரைம் லிஸ்ட். ஸோ அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்பெல் ஃபயர் அப்படிங்கிற ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் லிஸ்ட்டில் வந்துருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10x வந்து பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அரௌண்ட் ஒரு 7x ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ரைம் லிஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் லிஸ்ட் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா ட்ரேஸுங்கிற ஒரு டோக்கன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் 3.0 ப்ராஜெக்ட் அண்ட் ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து இன்னும் அன்லாக் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு 20 hours சேல் பீரியடுக்கு டைம் இருக்குது. ஸோ இதில் எப்படா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து 2 விதமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து டெய்லி ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 USDT வச்சுருக்கணும். ஸோ இந்த ப்ரைம் ஃபெஸ்ட் ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெய்லி ட்ரேடிங் வால்யூம் 500 USDT வச்சுருக்கணும். செகண்ட் டைப் என்னன்னா, நீங்கள் வந்து HT ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். HTனா ஒன்றும் இல்லை, ஹுபாயோட ஓன் கவர்னன்ஸ் டோக்கன் தான் HTன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸ் வந்து ஒரு 300 டோக்கனுக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைம் லிஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் லிஸ்ட்டோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் லிஸ்ட்டில் வர ப்ராஜெக்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரேஸ் நெட்வொர்க் லேப்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெப் 3.0 அண்ட் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட். இதில் வந்து அவங்களோட வெப்சைட்டில் மெயினாக ஹைலைட் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேப்ஸ், கிளாஸஸ் அண்ட் வந்து நிறைய விதமான கோட்ஸு, ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட ஆவத்தார்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆவத்தார்ஸ் நான் எதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டாவர்ஸ்னாலே நம்ம ஒரு ஆவத்தார்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட வார்ட்ரோப்பில் இருக்கிற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் NFT மார்க்கெட் பிளேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்டை, இந்த கண்ணாடி, அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம யூஸ் பண்ணுற லைஃப் ஸ்டைல் ஐட்டம்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் கூட அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான இன்வெஸ்டர்ஸ் லைக் டயோ மேக்கர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. தேங்க்யூ.